ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவி. நம்ம அவரைக்காய் வத்த குழம்பு வைக்க போகிறோமுங்க. அதுக்காக அவரைக்காய் பொரிச்சிக்கலாமுங்க. இது சின்ன அவரைங்க, கணுவ அவரைன்னு சொல்லுவாங்க. அவரைக்காய் பொரிச்சிட்டு வந்துட்டோமுங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாமுங்க. அவரைக்காயை கழுவி கிள்ளி வச்சுருக்குறேங்க. இதை நம்ம தேசாவில் போட்டு வேக வச்சுக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டும் அதுலேயும் போட்டு வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். தனியாகவும் வேக வச்சுக்கலாங்க. இப்படி நம்ம சௌரியமாக அது மாதிரி பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறோங்க, ஊற வச்சுக்கலாமுங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நம்ம வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க நல்லா இருக்குங்க. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சைஸு பெருசாக இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. இதுலேயே வேக வச்ச அவரைக்காயை போட்டுக்கலாங்க. இதிலே போட்டு வதக்கியும் வேக வச்சுக்கலாங்க. நம்ம வேக வச்சும் கொட்டிக்கலாங்க. இப்படி நம்ம சொல்லணும், அப்படி பண்ணிக்கலாமுங்க. இல்லை கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க.
புளி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவரைக்காய் வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.